My hormone is one plus ஹாய் கைஸ் வெல்கம் பேக்ஸ். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் அதில் எதை ஒன்று நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணி இதில் எப்படி ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இது யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இன்புட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த செகண்ட் டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபான் நீங்கள் கிளிக் போய்ட்டு இதில் வேவான் ஃபான்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு கீழே ஃபான் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டவுப் பண்ண ஃபான் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்கும் மொபைலில் வந்து பண்ண அந்த சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கு பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைலில் வந்து பண்ண டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ண இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஃபாண்ட் எங்கே இருக்கும். ஸோ 5 இடத்துக்கிட்ட போய்க்கிறோம். ஒரே ஃபாண்ட் தான். ஜஸ்ட் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட் வந்து பண்ண டிக்கில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபாண்ட் உங்கள் ஐட்மோஷன் இன் பண்ணிட்டீங்களா. ஸோ இப்போ உங்கள் ஐட்மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணால் அதே ப்ராஜெக்டை வந்து பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆயிரும். ஓகே அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா அந்த டெஸ்ட்டுக்கு பேட்டிக்கிற டெஸ்ட் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இதில் எதாவது நீங்கள் ஃபேஸு இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்தலாமா. ஸோ அதுக்கு மட்டும் இந்த இடிக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டுங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க இந்த எலிக்ஸில் யூஸ் பண்ணிக்கிற அந்த பிக் வந்து உங்களுக்கு வந்து பண்ணாக்க ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த கலெக்ஷன் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இந்த ஸ்டார் ஐக்கனே இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இன்னும் ஸ்டார் ஐக்கனே இந்த இடத்துல ஷோ ஆகும். அது இங்கே கிளிக் பண்ணிக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கு அதை நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் செல போயிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கனே கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண அந்த ஃபாண்டில் அந்த இமேஜ் வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஓகே ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர அந்த 3 டெஸ்ட் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா வந்து பண்ணக்க கரெக்டாக ஒரு 3.26 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம போய் ஆட் பண்ண பாருங்க எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ அது கரெக்டாக இந்த புக் மார்க்கிட்ட வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக் அப்படிங்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த ரிலீஸுக்கு கீழே வரமே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம சாங் 2 வரைக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு ஒரு பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உள்ளே போயினாக்க டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சான செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. மறுபடியும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு பேடு மாஸ்க் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சான செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஃபெதர் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் போயிட்டு ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே இப்போ அப்படி இங்கே கீழே மூவ் பண்ணால் பிளிஞ்ச் அவுட் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணினாக்க சைடில் வந்து பண்ண உங்களுக்கு டார்க்னஸ் ஆகும். இப்போ அப்படியே வந்து பண்ணால் நீங்கள் மேல் மூவ் பண்ணால் சைஸ் இருக்குது அதை கிளிக் போயிட்டு உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி சைடில் எந்தளவுக்கு டார்க்னஸ்மோ அந்தளவுக்கு அட்ஜென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு டூபேட் இருக்கா அதை கிளிக் பண்ணாக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண டார்க்னஸ் ஆயிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ண இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த சைஸை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ எனக்கு இந்த சைடில் வந்து பண்ண இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க டெஸ்ட்டுக்கு போய்க்கலாமா. ஸோ டெஸ்ட்டில் வந்து பார்த்தினாக்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பண்ணாக்க பிங்க் எல்லோ கலர் மாதிரி ஷோ ஆகுது. பட் என்னுடைய பிக் வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் ரெட் கலரில் மாதிரி இருக்குது. ஸோ அதோடைய டெஸ்ட்டோடைய கலர் மட்டும் நான் வந்து பண்ண என்னோடய பிக்கு அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து பண்ண வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க ரீப்ளேஸ் கலர்னு எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சான செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தாக்க அந்த பிங்க் கலருக்கு பதிலாக நான் வந்து பல ரெட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரீப்ளேஸ் கலர் இருக்கா ஸோ இந்த இடத்துல இந்த ரெட் கலர் கிளிக் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு
ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது அப்படியே வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த கலருக்கு மேலே நீங்கள் எந்த கலரு சேஞ்ச் பண்ண நினைக்கல அந்த கலர் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் ப்ளஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணி அந்த கலர் வந்து பண்ணதில் ஷூ ஆகிரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நியூ கலர் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த கலர் வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். இப்போ கீழே த்ரெஷோல்டு இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாக்க முன்னாடி இருந்த அந்த கலர் வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் நியூ கலர் ஆட் பண்ணிங்களா ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆகும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச லைட்டாக உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுற பாருங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கு நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் எஃபிட்டில் போயிட்டு கலர் ஹிட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யூம்ஷீட்னு ஒரு ஃபிட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கில் பேட்ஸ் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது வேலையை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாக்க இது டோட்டலாக வந்து பண்ண கலர் வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுலேயும் நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கலர் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. நான் வந்து பண்ணாக்க இந்த எஃபிட் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த எஃபிட் நான் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த எஃபெக்ட் நான் கிளிக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த அதே டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டுறேன். ஓகே, ஸோ இது சேம் மெத்தட் நான் எல்லா டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டுக்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னாக்க நம்முடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டெஸ்ட் கலர் நம்ம ஆட் பண்ணதும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே வேணாலும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லாத்துக்கும் நான் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த 3 டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லாத்திலும் கலரை வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலி வந்து பண்ண நீங்கள் பொருள் பார்த்தோம்னா அந்த 3D லுக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து படம் அப்படியே நீங்கள் பேக் வைக்கிங்க. ஸோ நம்மளுடைய பேஜில் வந்து படம் இதே ப்ரீஷேட் கீழே வந்து பார்த்தினாக்க 3D கேமரா ஆப்ஜெக்ட்னு வந்து பண்ணாக்க ஒரு ப்ரீஷேட் கொடுத்துருவோம். ஜஸ்ட் அதை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க அந்த கேமரா எலமெண்ட் வந்து பார்த்தினாக்க இதில் தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் இருக்கிற லேயர் நம்ம அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்க அந்த கேமரா லேயரும் அதுக்குமே இன்னொரு லேயர் பாருங்கள் அது ரெண்டுத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பண்ணாக்க அந்த கேமரா ஆப்ஜெக்ட் வந்து பண்ண ஆட் ஆயிருக்காது. ஸோ அதை ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் கேமரா இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேமரா எலமெண்ட் எது வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணினாக்க ஸோ இந்த நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேமரா லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பண்ண இதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருளை பத்துமா கட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ அந்த 3 லுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்க நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த கேமரா மூமெண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சூப்பராக ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படி இங்கே மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணலாம் ஆன் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.